தொலைக்காட்சியின் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் ஜோஸ், எப்படி இருக்கீங்க? வணக்கம் திவ்யா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நானும் மகிழ்ச்சியா இருக்கேன் வழக்கம் போல. முகத்தை பார்த்தாலே தெரியுது ஒரு தேஜஸ் அப்படி. நல்ல தூக்கம், அதனால மகிழ்ச்சியா எந்திரிச்சு கிளம்பி வந்தாச்சு. கண்டிப்பா நல்ல உறக்கம் என்பது வேணும். அப்படி உறக்கம் இருந்துச்சுனாலே அந்த நாள் மறுநாள் பயங்கர உற்சாகமா இருக்கும். ஸோ அந்த உற்சாகம் உங்க ஃபேஸ்ல தெரியுது. அதே உற்சாகத்தோட நீங்க அப்படியே நேரா கதைக்குள்ள போகும். கதைக்குள்ள போகிற கூட ஒரு கேள்வியோட தொடங்கும். இது வரைக்கும் இங்கே நம்ம மாதா தொலைக்காட்சியில் பணிக்கு சேர்றதுக்கு முன்னாதாக ஏதாவது இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கிறீங்களா? இன்டர்வியூ அட்டன் பண்ணது இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் மாதா தொலைக்காட்சி. நிறைய கேள்வி அதை வச்சு கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா அந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு இன்டர்வியூஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி இங்கே ஒரு இன்டர்வியூ நடக்குது. ஒரு 4 பேர் என்ன பண்ணுறாங்க, வரவங்களெல்லாம் இன்டர்வியூ பண்ணுறக்காண்டி இருக்கிறாங்க. அப்போ அந்த டைம் வந்து லைட்டாக ஆரோக்கியராஜ் அப்படிங்கிற என்ன பண்ணுறாருன்னா, அப்படி கதவை திறந்து லைட்டாக உள்ள எட்டி பார்க்குறாரு. எஸ் கமின் அப்படின்னு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோடனே ஒரு பையன் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல போகிறாரு. ஒன்று ப்ளீஸ் சீட் டேக் யூர் சீட் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு, சீட்டை எடுத்துக்கல, சீட்டில் உட்காந்துக்கிறாரு. உட்காந்த உடனே அந்த 4 பேர் உட்காந்துருந்தாங்களே இன்டர்வியூ பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் எல்லாருமே 3 பேர் ஒரு லெஃப்ட் சைடு கார்னரில் இருக்கிற பார்த்து, சார் ப்ளீஸ் ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அவரை பார்த்து கேட்குறாங்க. கேட்ட உடனே அவர் இல்லை நீங்கள் ஆரம்பிங்கன்னு சொல்லி ரைட் கார்னரில் இருக்கிறவருக்கு என்ன பண்ணுறாரு, மாற்றி விட்ட உடனே அது வரைக்கும் இவர் உள்ள இவங்களுக்குள்ள குசுன்னு பேசிருக்காங்க. இவர் என்ன பண்ணுறது, ரூம் ஃபுல்லாக ஒரு சுற்றி நோட்டை விடுறாரு. நோட்டை விட்டுட்டு இவங்க கேட்குறாங்க, சரி இந்த ரூம் எல்லாம் சுற்றி வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே, எப்படி இருக்குது இந்த ரூம் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோடனே ஏசி ரொம்ப சூப்பராக இருக்குது, சென்ட்ரலைஸ் ஏசி, சில்னஸ் கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணியிருக்கிறீங்க. அந்த எல்இடி வால் சூப்பராக இருக்குது. அதில் நீங்கள் ப்ரொஜெக்டராகவும் யூஸ் பண்ணுறது நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறீங்க. ஸோ 2-in-1 அதை ஒயிட் போர்டாகவும் பயன்படுத்தலாம், எல்இடிக்கு நம்ம டிஸ்பிளே பண்ணக்கூடிய அந்த வாலாகவும் என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு அந்த ரூமில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நல்லா சவுண்ட் ப்ரூஃப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு என்னெல்லாம் பார்த்தாரோ எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுறாரு, டீட்டெயிலாக சொல்கிறார். இவங்க சார் செமையாக அப்சர்வ் பண்ணியிருக்காரு. சரி இவ்வளோலாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்களே, இந்த பேப்பரில் அந்த ரூமில் நடுவில் ஒரு பேப்பர் ஒன்று கிடக்குறத கசக்கி போட்டு அதை பற்றி நீங்கள் ஏன் சொல்லவே இல்லை? இல்லை சார் அந்த பேப்பரை நானும் பார்த்தேன், கசங்கி கிடக்குதுன்னு. அது உங்கள் முன்னாடி 3 நீங்கள் 4 பேர்கிட்ட 3 பேர்கிட்ட என்ன இருக்குது, இந்த ரைட்டிங் பேர்டு வந்து இருக்குது. அதில் அந்த இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா ஏதோ பக்கத்தை கிளிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அது சரியாக கிளியாதனால அந்த பேப்பரை கசக்கிருக்காரு. ஏன் அப்படின்னா அவருடைய பேர்டில் வந்து அந்த பேப்பரோட கிழிஞ்ச ஒரு சில துணுக்கு என்ன இருக்குது அதில் இருக்குது. அப்போ அவர் தான் அந்த பேப்பரை என்ன பண்ணிருக்கணும், கிழிச்சிருக்கணும். அவர் கசக்கி போட்டிருக்கிறாரு. ஸோ இவ்வளோ அழகான ரூமில் எந்த மடப்பையன் வந்து இப்படி பேப்பரை கசக்கி போட்டால் நான் கேட்டால் அவர் வருத்தப்படுவார் இல்லைங்களா சார், அதனால தான் நான் அதை சொல்லலை. அப்படின்னா இவங்களுக்கு இதை கேட்ட உடனே இதுக்கு மேலே என்ன பதில் சொல்ல முடியும், இந்த பக்கம் திருப்பிட்டார் இல்லையா. சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ண அடுத்த சொல்லிருக்கேன். சரி அப்போ அந்த வெளியே ஒரு இந்த ஸ்வீப்பர் அம்மா இருப்பாங்க, அவங்களை கூப்பிட்டு என்ன பண்ணுங்க, க்ளீன் பண்ண எடுத்துட்டு போக சொல்லுங்க அப்படின்னே. இந்த பையன் அவர் திரும்ப கேள்வி கேட்குறாரு அவர்கிட்ட. அந்த அம்மா பேர் என்னன்னொடனே இவங்க 4 பேரும் அவங்களுக்குள்ள குசுன்னு பேசிக்கிறாங்க. பேர் தெரியல. சரி சார் பரவாயில்ல அப்படின்னு இவர் வெளியே எந்திரிச்சு போய் அந்த பியூன்ட்ட கேட்குறாரு, அந்த அம்மா பேர் என்ன அப்படின்னு. ஸோ அந்த அம்மா பேர் அவங்க சொல்கிறாரு. சொன்னோடனே அந்த பேரை சொல்லி அவரை கூப்பிட்டு அந்த அம்மா கூப்பிட்டு, அம்மா இந்த மாதிரி கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்க அப்படிங்கிற. ஸோ க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் பண்ணோடனே அந்த 3 பேர் பேசிக்கிறாங்க. சார் இது வரைக்கும் வேலை பார்த்த எல்லாருடைய பேரும் ரொம்ப முக்கியங்கிறது எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க, புரிய வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டர்வியூ ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்குது. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து சரி எங்களுக்கு உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான், நல்ல ஒரு அப்சர்விங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஆளை தான் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், தேடிட்டு இருக்கிறோம். ஸோ ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு பெர்ஃபெக்டான ஆள் கிடச்சிட்டு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்க, நாங்கள் ஃபைனல் ரிசல்ட் என்ன பண்ணுறோம் சொல்கிறோம் அப்படின்னா. ஓகே சார் தேங்க்யூ சார் அப்படின்னோடனே இவர் எந்திரிச்சிருக்காரு. எந்திரிச்சோடனே ஆமாம் உங்கள் பேர் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னீங்க அப்படின்னா, என் பேரை வந்து ஆரோக்கியராஜ் அப்படின்னா. ஆரோக்கியராஜா அப்போ நீங்கள் அந்தோணிசாமி இல்லையா அப்படின்னு இருக்கிறார். இல்லை அந்தோணிசாமி இல்லை. இல்லை இப்போ ப்ரேயர் ஆர்டர் பண்ண அந்தோணிசாமி வந்துடும், நீங்கள் எப்படி வந்தீங்க, அந்தோணிசாமி எங்கே அப்படின்னா. அவர் வெளியே உட்காந்துருக்கிறாரு. அப்போ நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க? இல்லை நான் பக்கத்து டீ கடையில் வேலைக்கு சேர்ந்துருக்கிறேன், டீ சர்வ் பண்ணுற பையனா, அவர் எத்தனை டீ வேணும்னு கேட்டு வர சொன்னார், அதுக்காக உள்ளே வந்தேன். ஸோ வாழ்க்கையில் சில நேரங்களில் சில விஷயங்கள் எல்லாருக்கும் எல்லாம் தெரிந்திருக்கணும், இல்லை எல்லாருக்கும் எதுவுமே தெரியலை அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு அதை விட ஒரு வாய்ப்புகள் என்ன பண்ணுவோம், அமைவதற்கான வாய்ப்பு இருக்குன்றது. ஸோ அப்போ நம்ம வந்து ஒருத்தருடைய அடையாளத்தை வச்சோ இல்லை ஒருத்தருடைய உருவத்தை வச்சோ இவங்களுக்கு இவ்வளோ தான் தெரியும், இவங்களுக்கு இவ்வளோ தான் தெரியும், இவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நம்மளால ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. ஸோ நாம் அதை உணர்ந்து வைத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.